நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாரா? சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மாநில அளவிலான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வு ஜூன் 1 காலை 9:30 முதல் 12:30 வரை 16 மையங்களில் ஆஃப்லைன் முறையில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த மாதிரி தேர்வுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வருகின்ற 28 மே 2024 உடன் முடிவடைகிறது. எனவே திரையில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்தோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்ட் கமெண்டில் உள்ள இணைப்பை கிளிக் செய்தோ உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யவும். மேலும் விவரங்களுக்கு 044435334445 04443533445 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அடுத்த 8 தொகை நூல்கள் அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது என்ன, ஒத்த பதிற்று பத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நல்லா படிச்சது நீங்க. ஸோ உங்களுக்கு பதிற்று பத்து பத்தி பாடங்கள் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 8 தொகை நூல்கள்ல 4வதாக வைத்து போற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 8 தொகை நூல்கள்ல ஸோ 4வதாக வைத்து போற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 4th 8 தொகை நூல்களில் 4வதாக வைத்து போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டா பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ இது யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா 10 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் தான் என்னது, பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 10 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் தான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதனோட முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கல அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 10 பத்துக்கள் உள்ளது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மொத்த பத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்னா சோ 10 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நமக்கு கிடைத்த பத்துக்களோட எண்ணிக்கை 8 பத்துகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஏன் இதை பதிற்று பத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பாடல்களோட தலைப்புகள் எந்த சேர மன்னர்களையும் தலைப்பா குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 அப்படின்னு தான் இதற்கு தலைப்புகளே இட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அதான் கொடுத்திருப்பாங்க. மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 100. அதுல நமக்கு கிடைச்சது என்னன்னா 80 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கான ரீசன் தான் என்னது, முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல. அதாவது முதல் 10ம் 10வது 10ம் கிடைக்கல. சோ அதனால நமக்கு கிடைச்சது 80 பாடல்கள், 20 பாடல்கள் கிடைக்கல அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மொத்த பாடல்கள் 100, கிடைக்க பெற்ற பாடல்களோட எண்ணிக்கை 80 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது என்ன திணையில அமைந்திருக்கும் அப்படின்னா பாடான் திணை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆண் மகனோட ஒழுகலாறுகள் பற்றி குறிப்பிடும் நூல் தான். சோ அப்படி குறிப்பிடுற திணை தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, பாடான் திணை அப்படின்னு படிச்சிருப்ப. பாடான் திணையில் அமைய பெற்றுள்ள 8 தொகை நூல் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ உங்களுக்கு பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டா புறம் சார்ந்த நூல் அப்படின்னு கொடுத்துறான். 10 சேர மன்னர்களோட சோ வீரம் கொடை செல்வம் அப்படிங்கிற புற செய்திகள்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பந்தர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ பந்தர் அப்படின்னு ஆரம்பிச்சாவே அந்த சென்டென்ஸ் பெரும்பாலும் அது பதிற்று பத்துல தான் இடம் பெறும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ பந்தர் அப்படிங்கிறது என்னன்னா, முசிறி துறைமுகத்துல அரேபியர்கள் இருந்த கடை வீதிக்கு பேர் தான் என்னது, பந்தர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதுக்கு தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது. ஓகேவா? பெரும்பாலும் பாவரிசையில மொத்தம் 3 புக்கு கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு பதிற்று பத்து, இன்னொன்னு பரிபாடல், இன்னொன்னு புறநானூறு. இந்த 3 புத்தகங்களுக்கும் தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய 5 புக்குக்கு தான் தொகுப்பித்தவர் இருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது சேர நாட்டு தாய முறை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் என்னது, பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சேர நாட்டு தாய முறை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் துறை, வண்ணம், தூக்கு அப்படிங்கிறதெல்லாம் இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் துறை, வண்ணம், தூக்கு ஆகியவை இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டா பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மெய்கீர்த்திகளோட முன்னோடி என அழைக்கப்படும் நூல் என்னன்னா பதிற்று பத்து தான். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 2ஆம் ராசராச சோழன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 1ஆம் ராசராச சோழன் காலத்துல தான் மெய்கீர்த்திகள்லாம் கல்லுல வடிக்கப்படுது அப்படின்னு படிச்சிருப்ப. புலவர்களால் எழுதப்படும், கல் தச்சர்களால் தான் பொறிக்கப்படும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 2ஆம் ராசராசனை தான் திரிபுவன கேசரி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்ப. கோப்பர கேசரி திரிபுவன சக்கரவர்த்தி, கோப்பர கேசரி திரிபுவன சக்கரவர்த்தின்னு 2 பேர் கொடுத்திருப்பாங்க. அவருக்கு 2 மெய்கீர்த்தி இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்ப. மெய்கீர்த்திகளோட முன்னோடி அப்படிங்கிறது என்னன்னா பதிற்று பத்தில் உள்ள இறுதி பதிகங்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ அடுத்தது 2ஆம் 10. சோ ஆல்ரெடி சொன்ன 2ஆம் 10ஓட பாட்டுடை தலைவன். 2 அப்படிங்கறத தமிழ்ல எப்படி எழுதுவ, ஈரா இண்டாம் இப்படிதான் ஆரம்பிப்ப. சோ அங்கே ஈ வரணும் அப்படின்னு. 2ஆம் 10ஓட பாட்டுடை தலைவன் யாருன்னா சோ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு புலவர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. குமட்டூர் கண்ணனார் அப்படின்னு வரும். இதுலயே கண் அப்படின்னு வரும். நமக்கு எத்தனை கண் இருக்குது, 2 கண் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப 2ஆவது 10ல தான் வரணும். குமட்டூர்
கண்ணனார், 2ஆம் பத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்ட்டு. நமக்கு நல்லா தெரிஞ்சது யாரு? சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனை தான் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் எத்தனாவது பத்து அப்படின்னா 5ஆவது பத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. சோ எத்தனை? சோ 5 கடலுக்கு போனாரு, 5 கப்பல் வச்சிருந்தாரு. சேரன் செங்குட்டுவனுக்கு 5 அப்படிங்கிற நம்பர் தான் பிடித்தமானது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சேரன் செங்குட்டுவனை பத்தி நிறைய படிச்சிருப்பேன். ஓகேவா? இவர் தான் இளங்கோவடிகளோட அண்ணா அப்படின்னு படிச்சிருப்பேன். சோ இளங்கோவடிகள் இவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. சேரன் நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவரோட காலத்துலதான் என்னது சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்துக்கு சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கேரக்டர் தான் கண்ணகி. கண்ணகிக்கு சிலை வெடித்த செய்தி சிலப்பதிகாரத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. சோ பத்தினி கல்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? சோ பத்தினி கல்ட், அதாவது பத்தினி வழிபாடு அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினது இவர் தான். சோ கண்ணகிக்கு கல் எல்லாம் போய் இமயமலையில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது ஏன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, சோ அப்ப வந்து கடற்கொள்ளையர்கள் இருந்தாங்க. அந்த கடற்கொள்ளையர்களோட பேர் என்னன்னா கடம்பர். எல்லாமே கான் வச்சுக்கோ. கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன், கடற்கொள்ளையர்களை, அப்புறம் கடம்பர்கள். ஓகேவா? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்ன பண்ணார்னா கடம்பர் அப்படிங்கிற சோ கடற்கொள்ளையர்களை ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ எல்லாம் காவரிசையில தான் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சோ இதை யாரு பாடிருப்பாங்க அப்படின்னா பரணர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? செங்கோட்டு பரணர் அப்படின்னு ஒரு லைனா சேர்த்தி படி. ஓகேவா? அடுத்து 8ஆவது பத்து அரிசில் கிளார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு படிச்சிருப்பேன். தகடூர் அப்படிங்கிறது சோ எதை கொடுத்திருப்பாங்க? தர்மபுரி அப்படின்னு படிச்சிருப்பேன். தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. சோ 10ஆவது பத்து கிடைக்கல. பட் ஆனா அதனோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுதான் எங்க படிச்ச ஐங்குறுநூறோட தொகுப்பித்தவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ அடுத்தது சோ 15ஆவது கேள்வி. சோ இதுக்கு என்னதுன்னா பதிற்று பத்தை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இது இல்லாம என்னன்னு சொல்லிருப்பாங்க, இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இரும்பு கடலை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பெரும்பாலும் இதுல போர் பற்றிய செய்திகள் தான் இருக்கும். அதனால இது என்ன சொல்லிருக்காங்க, இரும்பு கடலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? சோ ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது 8 தொகை நூல்களை 4ஆவதாக வைத்து போற்றப்படும் நூல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதே மாதிரி சேரர்கள் 10 சேர மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படும். முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. மொத்தம் 8 பத்துகள் கிடைச்சிருக்குது. 80 பாடல்கள் கிடைச்சிருக்குது. மொத்த பாடல்களோட எண்ணிக்கை, தொலைஞ்சு போன பாடலோட எண்ணிக்கை 20 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பாடான் திணையில் அமையப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. புறம் பற்றிய செய்திகளை சொல்லுது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது பந்தர் அப்படிங்கிற லைன் வந்தாவே அது என்ன புக்கு, சோ பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த புத்தகத்துக்கு தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது. சேர நாட்டு தாயமுறை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் என்னன்னா பதிற்று பத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் துறை, வண்ணம், தூக்கு ஆகியவை இடம்பெறும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மெய்கீர்த்திகளோட முன்னோடி அப்படிங்கிறது பதிற்று பத்தில் உள்ள இறுதி பதிகங்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 2ஆம் பத்தோட பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், குமட்டூர் கண்ணனார் தான் அதனோட ஆசிரியர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 5ஆம் பத்தோட பாட்டுடை தலைவன் கடல் பிறகொட்டிய செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கோவடிகளோட அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தினி கல்ட்டு, பத்தினி வழிபாட்டை தமிழகத்துல அறிமுகப்படுத்தியவர். சிலப்பதிகார காப்பியத்துல இவரும் இருந்திருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது சோ அதே மாதிரி பரணர் தான் இவரை பத்தி அதுல பாடிருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அரிசில் கிளார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 10ஆவது பத்தோட பாட்டுடை தலைவன் யானை கச்சை மாந்தரஞ்சேரல். சோ பதிற்று பத்தை எப்படி பிரித்து எழுதுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் என்னன்னா பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.